அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து ஒயிட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு சட்டப்பிரிவு 370 ரத்து செய்து கடந்த 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மத்திய அரசு அறிவிப்பாணையை வெளியிட்டது. அத்துடன் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என்று 2 யூனியன் பிரதேசங்களாக பிரித்து ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையுடன் கூடிய யூனியன் பிரதேசமாகவும் லடாக் சட்டப்பேரவை இல்லாத யூனியன் பிரதேசமாகவும் செயல்படும் என மத்திய அரசு அறிவித்தது. இதற்கு நாடு முழுவதும் ஆதரவு அளிக்கப்பட்டாலும் எதிர்ப்பும் எழுந்தது. சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதற்கு உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டது செல்லும் என தீர்ப்பளித்தது. இதையடுத்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்பட்ட முதல் சட்டமன்ற தேர்தலில் ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. அதன்படி அக்கட்சியின் செயல் தலைவராக இருக்கும் உமர் அப்துல்லா மாநிலத்தின் முதல்வராக பதவி வகித்து வருகிறார். இதனிடையே ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று உமர் அப்துல்லா உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் மத்திய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் யூனியன் பிரதேசமாக இருக்கும் லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தியும் அரசியல் சாசனத்தின் 6வது அட்டவணையில் சேர்க்க வலியுறுத்தியும் கடந்த 3 ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். ஆனால் அரசு அவர்களது கோரிக்கையை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் 35 நாட்களுக்கான உண்ணாவிரத போராட்டத்தை கடந்த 10ஆம் தேதி முதல் தொடங்கி நடத்தி வருகிறார். அவருடன் லே தன்னாட்சி குழு உறுப்பினரும் போராட்டத்தில் பங்கேற்றார். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட இருவரின் உடல்நிலை 23ஆம் தேதி அன்று மிகவும் மோசமடைந்ததை அடுத்து உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதே சமயம் போராட்ட குழு உறுப்பினர்களுடன் மத்திய அரசு அடுத்த மாதம் 6ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொண்டது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையை விரைவில் நடத்த வேண்டும் என்று 24ஆம் தேதி கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. மேலும் லே நகரில் உள்ள பாஜக அலுவலகம் முன்பு போராட்டக்காரர்கள் போராட்டம் நடத்தினர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் மருத்துவமனையில் இருக்கும் இருவரின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வந்ததை அடுத்து போராட்டம் தீவிரமடைந்தது. பாஜக அலுவலகம் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதோடு தீ வைத்து கொளுத்தினர். நிலைமையை சமாளிக்க கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் போராட்டக்காரர்களை போலீசார் விரட்டி அடித்தனர். இதில் 4 பேர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து லடாக் முழுவதும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளதால் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. வன்முறை சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள லடாக் துணைநிலை கவர்னர் கவிந்தர் குப்தா லடாக்கின் அமைதியான சூழலை சீர்குலைக்கும் வகையில் திட்டமிட்ட வன்முறை சம்பவங்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதற்கு காரணமானவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். வன்முறையை தடுக்க லே மாவட்டம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்து வருவதால் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் தனது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாங்கள் அமைதியான முறையில் போராட விரும்புகிறோம். அரசுடனான பேச்சுவார்த்தை தாமதமானதால் மக்கள் பொறுமையை இழந்து வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வன்முறை சம்பவங்கள் மிகவும் வருத்தம் அளிக்கின்றன. லடாக் இளைஞர்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். மேலும் அசம்பாவிதங்கள் நிகழாமல் இருக்க நான் எனது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொள்கிறேன் என்றார். லடாக் முழுவதும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தீவிர பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நமது அண்டை நாடான நேபாளத்தில் அரசுக்கு எதிராக வெடித்த ஜென்சி இளைஞர்களின் போராட்டம் நாட்டையே புரட்டி போட்ட நிலையில் தற்போது இந்தியாவின் லடாக் பகுதியில்
அரசுக்கு எதிராக வெடித்திருக்கும் போராட்டம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.